இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடியன் என்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நாகூம் எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இதை எழுதின ஆசிரியர் பெயர் நாகூம். எழுதப்பட்ட காலம் 663 612 வரைக்கும். நாகூம் புஸ்தகம் எழுதப்பட்ட காலம் 663 612 வரைக்கும். மொத்தம் 3 அதிகாரங்கள் இருக்கிறது. 47 வசனங்கள் இதில் இருக்கிறது. இதனுடைய எபிரேய பெயர் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் நாகீம். இங்கே நாகூம் என்று சொல்லப்பட்டிருக்கும். எபிரேய பதம் என்னன்னா நாகீம் என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால் லார்ட்ஸ் ஆங்கிரி, கர்த்தருடைய கோபம். கர்த்தருடைய கோபம்தான் இதனுடைய அர்த்தம். கர்த்தருடைய கோபம். இங்கே 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வருவீங்க அப்படின்னா நினிவேயின் அழிவு அல்லது தேவ ஆற்றல் நினிவேயின் அழிவு என்று சொல்லலாம். பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நாகூம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நினிவேயின் பாரம் எல்ஹோசான் ஆகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். எல்ஹோசான் ஆகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். இவனுடைய பேர் என்ன அப்படின்னா எல்ஹோசா நாகூம் எல்ஹோசான் ஆகிய நாகூமின் தரிசன புஸ்தகம். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அன்னைக்கு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தர் எரிச்சொல்லவரும் நீதியை சரி கட்டுகிறவருமாய தேவன், உக்கிரகம் உள்ளவர், கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்திருக்கிறார். தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைத்திருக்கிறார். இங்கதான் நினிவேயின் அழிவு. நினிவேயின் அழிவு இங்கு சொல்லப்பட்டிருக்கு. 7ஆம் வசனத்துக்கு வருவீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்பி இருக்கிறவர்கள அறிந்திருக்கிறார். ஆனாலும் 8ஆம் வசனம் சொல்றது பாரு, ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தால் சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சங்காரம் பண்ணுவார். சொல்றார், நினிவேயை அழிப்பார் கர்த்தர், நினிவேயை சங்காரம் பண்ணுவார். உங்களுக்கு தெரியும், யோனா நினிவேயில பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் நாம் மனம் திரும்பி ஆண்டவருடைய பிள்ளைங்களாக மாறினாங்க. ஆனா நாகூம்ல சொல்றாரு, நான் நினிவேயை அழிப்பேன். ஜனங்கள் ஒப்பு கொடுத்த ஜனங்கள் மீண்டும் அடிமைத்தனத்துக்கு போயிட்டாங்க, பாவத்துக்குள்ள போயிட்டாங்க. அதான் தேவனுடைய கோபம் மீண்டும் நினிவேயின் மேலே எழும்புகிறது. நினிவேயின் மேலே அது கடந்து வருகிறது. 2வது இடத்துல நினிவேயின் அழிவின் விளக்கம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். சிறகடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பதாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கட்டியாக கட்டிக்கொள், உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் வசனத்தில் வர்றாரு. நினிவே பூர்வ காலம் முதல் தண்ணீர் தடாகம் போல் இருந்தது, இப்பொழுதோ அவர்கள் ஓடி போகிறார்கள். நில்லுங்கள் நில்லுங்கள் என்றாலும் திரும்பி வருகிறவன் இல்லை. நினிவே தண்ணீர் தடாக மாதிரி நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ அதுல நில்லுங்க நில்லுங்கன்னாலும் நிக்கிறதுக்கு ஆள் இல்லை, திரும்பி வர்றதுக்கு ஆள் இல்லை. எல்லாரும் ஓடி போறாங்க, நிக்கிறது ஆள் இல்லை, திரும்பி வர்றதுக்கு ஆள் இல்லை. நினிவேயில் தங்குவதற்கு ஆட்கள் இல்லை, அவர்கள் எல்லாம் ஓடி போறாங்க. 13ஆம் வசனம் வரைக்கும், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. 13ஆம் வசனம் சொல்லு, இதோ நான் உனக்கு விரோதமாய் வந்து இரத்தப்பழிகளை புகையெழும்ப எரித்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பட்சிக்கும் நீ இறைக்காக பிடிக்கும் வேட்டைக்கும், நீ இறைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன். உன் ஸ்தானாதிபதிகளை சத்தம் இனி கேட்கப்படுவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உன் ஸ்தானாதிபதிகளின் சத்தம் இனி கேட்கப்படுவதில் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். பாலசிங்கங்களை பட்சிக்கும் நீ
இறைக்காக பிடிக்கும் வேட்டையை தேசத்தில் அற்றுப்போக பண்ணுவேன். நீ யாரு? பாலசிங்கத்தை பிடிக்கிறவன், அவ்வளவு பவரானவன் நீ. ஆனா அத தேசத்து நின்று அற்றுப்போக பண்ணுவேன், அதை தேசத்து நின்று ஒன்னில்லாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்றார். 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் சொல்லும்போது இங்க சொல்றாரு பாருங்க, நினிவேவின் அழிவு அவசியம். ஏன் நினிவே அழிக்கப்படணும்? இரத்தப்பழியின் நகரத்திற்கு ஐயோ, அது வஞ்சகத்தாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது, கொள்ளை ஓயாமல் நடக்கிறது. இரத்தப்பழி, நினிவே ஏன் அழிக்கப்படணும்? இரத்தப்பழி இருக்கு. அப்படிப்பட்ட நகரம், அதுல கொடுமை நடக்குது, அதுல கொள்ளை ஓயாமல் நடக்குது. ஏழையை கொள்ளையிடுறாங்க, ஏழையின் ரத்தப்பள்ளி, தேவையில்லாம ஏழையின் ரத்தப்பள்ளிய வாங்கிக்கிடுறாங்க, தேவையில்லாம ரத்தம் சிந்துதல் நடக்குது. அது கொடுமையினால் நிறைந்த கொடுமைப்படுத்தப்படுறாங்க. அங்க இருக்கிற ஏழைகள் கொடுமைப்படுத்தப்படுறாங்க, விசாரிப்பற்ற நிலையில இருக்கிறாங்க. அதனால இந்த நகரம் அழிக்கப்படணும். என் தீட்டுள்ளது அந்த நகரத்துல இருக்கு, இதெல்லாம் அழிக்கப்படணும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அதனால இது அழிக்கப்படாததுனால இந்த நகரம் அழிக்கப்படும். இதுதான் இதற்கு அழிவுக்கு காரணம். இந்த நகரம் சிதிலமடைந்து இருந்தது, யாருமே அதை கண்டுபிடிக்கல. மகா அலெக்சாண்டர் கூட அதை தாண்டி போகும்போது கண்டுபிடிக்கல. 1820 கிளாட் ஜேம்ஸ் ரிச் என்கிறவர் தான் இந்த சிதிலமடைந்த நகரத்தை நினிவே என்று உறுதி செய்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கை ஆண்டவருக்கு எதிராக ஓடுறீங்களோ? தாறுமாறான வாழ்க்கையா இருக்கா? கர்த்தர் விரும்பாத வாழ்க்கையா இருக்கா? கர்த்தர் தன்னிடத்தில் வரும்படியாக உங்களை வருந்தி அழைக்கிறார். ஆண்டவரிடத்தில் வருவோம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்வார். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அற்புதம் செய்கிற கர்த்தராய் இருக்கிறீர், அதற்காக மிக்க நன்றி. நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து அற்புதங்கள் அதிசயங்கள் நடைபெறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.